சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் 61வது தலமும் 178வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவீழிமிழலை விழிநாதேஸ்வரர் கோவில் இல்லைன்னா வீழியழகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவி பேர் அழகுமுலையம்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது 44 கோவில்களில் மொத்தமாக வந்து தேவார மூவர் மொத்தமாக பாடியிருக்காங்க. அதாவது மூவருமே பாடிய கோவில் மொத்தம் 44 கோவில். அதில் இது ஒன்று. 15ஆம் நூற்றாண்டு அருணகிரிநாதர் பாடியுள்ளார். உயர்கொண்ட சோழ வளநாட்டு வெண்ணாட்டு பிரம்மதேயம் திருவீழிமிழலை வீழிநாதர் கோவில் அப்படி சொல்கிறாங்க. வீழின்னு ஒரு செடி இருக்குமா, அதனால் இந்த பெயர் சொல்கிறாங்க. இறைவனும் இறைவியும் திருமணம் செய்து கொண்டதுனால மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு உற்சவ சிலை இருக்கும். அதனால தான் இறைவன் வந்து மாட கோவில் அமைப்பில் இருப்பார். இந்த கோவிலோட விமானம் பேர் விண்ணிலி விமானம். விண்ணிலிங்கிறது திருமால் வந்து தேவலோகத்திலேருந்து கொண்டு வந்தனால விண்ணிலி விமானம் 16 சிங்கங்கள் பொருந்தியது. அதனால் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு பின்பக்கத்தில் இறைவன் இறைவி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அரசாணி கால் இருக்கும். சம்பந்தர் 14 பதிகமும் அப்பர் 8 பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகம் பாடிய மிகப்பெரிய கோவில். அந்த கோவிலுடைய முதல் பகுதியாக இது இருக்கட்டும்.